ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் மீடியம் கிளாஸ் அளவுக்கு தண்ணி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்னென்ன நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம், வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிடலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு சர்க்கரை போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் என்னென்ன உப்பு கூட சேர்த்து செய்யலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலக்கிட்டு இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், குவிக் அண்ட் ஈஸியான சத்து மாவு கஞ்சி ரெடி. உங்களுக்கும் இந்த மாதிரி சத்து மாவு வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு நாங்கள் நீட்டாக கழுவி காய போட்டு வறுத்து உங்களுக்காக பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சத்து மாவு வேணும்னா எங்களுக்கு DM பண்ணுங்கள்.